அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். தை மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? மிக அற்புதமான ஞானத்தில் திளைக்க போகிறது. மிக அற்புதமாக திருமண வாழ்வில் ஜொலிக்க போகிறது. இதனால் வரை காதலுக்காகவும் அல்லது பெற்றோர்களின் ஆதரவுக்காகவும் காத்திருந்த திருமணங்கள், வெயிட்டிங் ஃபார் அப்பா அம்மா ஆசீர்வாதம், இவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக தன் காதலை தியாகம் பண்ணி வெயிட் பண்ணி இருப்பவர்கள், தன்னுடைய கடன் இவ்வளோ நாள் பரவாயில்ல, அப்பா இந்த மாதம் கொடுத்துருவாரு, அப்பா பிரித்து கொடுத்துருவாரு, அப்படி அத்தனையும் பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி கொடுக்கட்டும். சிம்ம ராசிக்கு வெற்றி கொடுக்கட்டும் இந்த தை மாதம். அதே நேரத்தில் போக்குவரத்தில், பதவியில் உங்களை கீழ் இறக்கலாம் என்று எண்ணங்கள் குழிபறிக்கும். அதாவது இப்படி எடுத்துக்கலாம், 70% உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறினாலும் 30% உங்களுக்கு பழி சொல்லும் அல்லது இழப்பும் ஏற்படும். உதாரணம், அப்பா என்ன சொல்லுவாரு, இந்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கப்பா, நீ ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடத்தை கொடுத்துருப்பா. அப்படி ஒரு சுமையை ஏற்றி வைப்பார்கள். சிம்ம ராசிக்கு ஒரு சுமை ஏற்றம் இப்போது இருக்கும் இந்த மாதம். அது சுபமான சுவை, சுகமான சுவை. அப்ப அந்த சுமை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிம்மம் இந்த மாதம் சுமை சற்று கூடுதலாகவே இருக்கும். போக்குவரத்தில் கண்டிப்பாக ஒரு சுணக்கங்கள் இருக்கும். போற வழி, இப்போ ஒரு டிராவல் பண்றீங்க, அப்ப என்ன பண்ணணும், புதுசா ஒரு வண்டியில எடுத்துட்டு போகக்கூடாது. வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன, தெரிந்த நண்பர்கள், தெரிந்த உறவுகளோடு பயணப்படுங்கள். தெரியாத எந்த நண்பர்களையும், இப்போ உதாரணம், மாப்பிள்ளை டிக்கெட் போட்டு இப்போ நான் ஃப்ளைட்டுக்கு போகிறேன்னா அவனை நம்பி இருந்துடாதீங்க. போட்டையா இல்லையா, எந்த டிக்கெட்டு, எந்த ஃப்ளைட்டு, எந்த சீட்டு, அப்படி முழு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு. பிரயாணங்களில் ஒரு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். அதை இப்படி சொன்னோம் இல்லையா, 30% சுமை இருக்குது. இந்த சுமை பிரயாணத்தின் வழியாக வரும் அல்லது பொதுமக்கள் வாழ்வில் வரும். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் கூட்ட நெரிசலாக இருக்கும், திடீர்னு கூட்ட நெரிசலில் சிக்க வேண்டிய சூழல் வரும். அதனால பிரயாணங்களில் சிம்மம் கவனமுடன் இருக்க வேண்டும். சொந்த பந்தத்தில் கூடுதலாக ஒரு சுமை இறக்கி வைக்கப்படும். மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் 70% ஈடேறும். ஆக தை மாதம் சிம்மத்திற்கு காலம் கடந்திருந்த காத்திருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம். இளமையாக இருப்பவர்களுக்கு, இப்பதான் ஒரு ப்ரொபோஸ் பண்ணவர்களுக்கு காத்திருக்க வேண்டும். 70% ஈடேறும், 30% சிம்மத்திற்கு காத்திருக்க வேண்டும். காத்திருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட். ஆக கனி பிறகு வரும், ஆனால் இப்பொழுது காத்திருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த மாத பலனில் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.